ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் 2025. வீடியோ பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருக்கலாம், ஆர் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா இன்னமும் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர்ஸோட கைடன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் வீடியோவில் தெரியுற எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ மூலியமா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நம்புறேன். ஸோ நம்ம டாப் 10 மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்பர் 8ல் 6ல் அண்ட் 1ல் இருக்கிற மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே நடக்கிற மிஸ்டேக்ஸ். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பாருங்க. நம்பர் 10ல் இருக்கிற மிஸ்டேக்: ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட சஜஷனை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறது. நம்ம ஓனாக ரிசர்ச் பண்ணாமல், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணாமல், ஜஸ்ட் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன சேம் ஃபண்டில் நம்ம டேரெக்டாக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை லம்சம் ஸ்டார்ட் பண்ணாலோ உங்களோட பணம் தான் பாதிக்க போகுது. கெயின் ஆச்சு, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னா பரவாயில்ல, பட் லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபைனலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு குறை சொல்கிறது தான் மிச்சமாகும். என்ன கேட்டிங்கன்னா, அவங்க ரெஃபர் பண்ணது தப்பு இல்லை, அதை நீங்கள் ப்ராப்பராக தீர விசாரிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணது தான் தப்புன்னு சொல்லுவேன். ஸோ யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாலுமே நீங்கள் தீர விசாரிச்சுட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்பர் 9ல் இருக்கிற மிஸ்டேக்: ஒரு கோல் எதுவுமே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், உங்கள் பசங்க எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, அப்போ ஒரு 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இயர் ஆன் இயர் வந்து வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கும் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் பேஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டர்முக்கு சூட் ஆகிற மாதிரி லாங் டர்ம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதுவே ஒரு லாங் டர்ம் இல்லாமல் ஷார்ட் டர்முக்காக ஒரு 1 இயரில் வந்து ஏதோ ஒரு வெக்கேஷனுக்காக சின்ன அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறதோ, இல்லை வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் ரெடி பண்ணுறதோ, 2 இயர்ஸில் வாங்க போகிறேன் அதுக்காக ரெடி பண்ணுறதோ, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம் கோல்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கோல்ஸ் எதுவும் பர்டிகுலராக இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10,000 எஸ்ஐபி இல்லை 20,000 எஸ்ஐபின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது இதுவுமே ஒரு சின்ன மிஸ்டேக்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்பர் 8ல் இருக்கிற மிஸ்டேக். இது ஒரு முக்கியமான மிஸ்டேக் சொல்லலாம், ஆர் அதிகமாக நடக்கிற மிஸ்டேக்னு சொல்லலாம். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதம் தான் ஆச்சு, இல்லை 1 இயர் தான் ஆகியிருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆன உடனே இன்வெஸ்ட் பண்ண எஸ்ஐபி ஃபண்ட்ஸ்லாம் மைனஸில் போகும்போது ஒரு வந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிற மாதிரி தெரியும் போது அதை உடனே எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறது ஆர் எஸ்ஐபி பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இனிமேல் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். அவர் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த தப்பை வந்து ஒரு பெரிய தப்பாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐபி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அண்ட் டிசிப்ளினாக லாங் டர்மாக பண்ணுறதுக்காக தான் எஸ்ஐபியே. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாலோ பாஸ் பண்ணாலோ அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிட்டர்ன்ஸ்லையும் பெருசாக பாதிக்கும். ஸோ அதனால இது ஒரு பெரிய மிஸ்டேக்காகவே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 7ல் இருக்கிற மிஸ்டேக்: ஃபண்டோட ரிஸ்கோமீட்டர் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ரிஸ்கோமீட்டர்னா என்னன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஒவ்வொரு ஃபண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபண்டு, அது எந்த மாதிரியான ரிஸ்க் உள்ள ஃபண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கீமோட டாக்குமெண்ட்ல. ஸோ எங்கே இதை ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன் த ஃப்ரண்ட் பேஜ் நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னா என்ன ஃபோலியோ கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எஸ்ஐடி ஆர் கீ இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம் KIM. இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபண்ட் நேம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக கூகுள்லேயே கிடச்சிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்கோமீட்டர் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு மாடரேட்லி ஹை ஆர் வெரி ரிஸ்க் இருந்தாலே இது வந்து ரிஸ்கான ஃபண்ட்ஸ் ஈக்விட்டியில் இருக்கலாம்னு அர்த்தம் தான். லோ டு மாடரேட், லோலாம் பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸில் வரும். ஸோ இந்த ரிஸ்கோமீட்டரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் 6ல் இருக்கிற மிஸ்டேக்ஸ்: எக்ஸ்பெக்டிங் த ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஒரு 30% 40% ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் கொடுத்துருக்கலாம், பட் அதே மாதிரி ஃபியூச்சரில் வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அது போய். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட் ரிலேட்டட். ஸோ மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அண்ட் ஃபண்ட் மேனேஜர் எப்படி கரெக்டாக போர்ட்ஃபோலியோவை ஹேண்டில் பண்ணுறாரோ அதை வச்சு தான் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ரிட்டர்ன்ஸ் ஹையாக வரது எல்லாமே இருக்குது. பட் அது கண்டிப்பாக இத்தனை % இல்லை அத்தனை % கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராலையுமே அது கணிக்கவே முடியாது. பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா நம்மளுக்கு பெட்டராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபியூச்சரில் மார்க்கெட்டோட ஒரு பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் கொடுக்க போகுது. ஸோ அது ஹையராக தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய தப்பு. ஆப்வியஸாக மார்க்கெட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும், பட் அதிகமாக தான் கொடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல் இருக்கிற மிஸ்டேக். நம்பர் 5ல் டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன். டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் எஸ்ஐபியை பார்த்தீங்கன்னா 10 ஃபண்டில் வச்சிருப்பாங்க, 500 ரூபாய் ஒரு ஃபண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் உங்களுக்கு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் போர்ட்ஃபோலியோட க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகும்.
அது மட்டும் இல்லாமல் ஓவர்லாப்பிங் அதிகமாகும். பண்ண கேட்டகரியே சேம் ஃபண்ட்ஸே வந்து மறுபடியும் பண்ணியிருப்போம். ஸோ டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷனை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்ததான் நம்பர் 4ல் இருக்கிற மிஸ்டேக், நோ டைவர்சிஃபிகேஷன். ஸோ முன்னாடி பார்த்தது டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன், இப்போ பார்க்குறது நோ டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷனே பண்ணாமல் ஒரே ஃபண்டில் மொத்த அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் பிராண்ட் நேம் ஆர் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ், இதை பேஸ் பண்ணி மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய மிஸ்டேக் தான். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷனும் தப்புன்னு சொல்கிறாங்க அண்ட் நோ டைவர்சிஃபிகேஷனே பண்ணாமல் ஒரே ஃபண்டு பண்ணுறதும் தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஃபண்டு தான் கரெக்டான டைவர்சிஃபிகேஷன்? ஸோ எந்த மாதிரி அலோகேஷன் வச்சா அது கரெக்டான டைவர்சிஃபிகேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் இருக்கிற மிஸ்டேக், எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து ஈக்விட்டியில் வைக்கிறது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கிறதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகிற, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் ஆகிற ரிஸ்கான ஃபண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பாண்ட், கார்பரேட் பாண்டில் சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற டெட் ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதுவுமே ரிஸ்க் ஓரியன்டட் தான், பட் ஈக்விட்டி அளவுக்கு இருக்காது. இதை லோ ரிஸ்க் ஆர் மாடரேட் ரிஸ்க் கேட்டகரியில் நம்ம சொல்லலாம். டெட் ஃபண்ட்ஸோட ஃபுல் டீடைல்ஸை பார்க்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, ஆர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல் இருக்கிற மிஸ்டேக், ஃப்ரீக்வெண்ட் சர்னிங் இல்லைனா ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு லைனில் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தியேட்டர்லையோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு கியூவில் நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு கியூவில் நிற்கும்போது பக்கத்தில் இருக்கிற கியூ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடி போகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த லைன் முன்னாடி போகுது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கியூவை மாற்றி அந்த லைனில் போயிட்டு நிற்போம். ஆனால் போனதுக்கு அப்புறமா பார்த்தா நம்ம முன்னாடி நின்றுட்டு இருந்த லைன் ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி தாங்க நம்ம எஸ்ஐபி ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம டைம் தாங்க வேஸ்ட் ஆகும், ரிட்டர்ன்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதுக்காக சேஞ்சே பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லலை. போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, 2 to 3 years ஒன்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஹெல்த்தியாக வச்சுக்கும். அந்த டைமிங்கை வந்து ப்ராப்பராக கைடன்ஸோட ஃபண்ட் சேஞ்சஸ் பண்ணலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக வித்தின் இயர்க்குள்ள இல்லை கொஞ்ச நாளுக்குள்ள ஒரு 2-3 மாதத்துக்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்பர் 1ல் இருக்கிற மிஸ்டேக்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, அதை என்ன மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே இந்த மிஸ்டேக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்பர் 1ல் இருக்கிற மிஸ்டேக்கை பார்க்கலாம். இந்த எல்லா டீடைல்ஸும் பார்த்துக்கிட்டு கூட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்னே சொல்லலாம். இதுதான் நம்பர் 1ல் இருக்கிற மிஸ்டேக். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், பேங்க்கில் இருக்கிற ஆர்டி மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாமலே இருப்பாங்க இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லிக்கிறேன், நீங்கள் எதுவுமே வந்து ட்ரை பண்ணாமல் உங்களால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஆர் சஜஷன், ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் தயவு செஞ்சு இந்த வருஷத்துல இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆர் ஸ்டார்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம், உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், ஏன் இந்த ஃபண்ட்ஸ் பண்ணுறோம், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர் எங்களோட இமெயில் ஐடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். பை.